இந்த குழந்தை யாருடையது? இது எப்படி நம்ம இங்கிலீஷ்ல கேட்கலாம்? ஹூஸ் சைல்ட் இஸ் திஸ்? இங்க யாருடையது அப்படின்னாலே நம்ம இங்கிலீஷ்ல ஹூஸ் அப்படிங்கிற வேர்டை நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ ஹூ அப்படின்னா யாரு அப்படின்னு சொல்லுவோம். இது யாருடையது அப்படின்னு வரும்போது நம்ம ஹூஸ் அப்படிங்கறத யூஸ் பண்ணணும் கொஸ்டின் கேட்கும் போது. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. அவன் யாருடைய மகன் இப்படின்னு நம்ம கேட்போம்ல. இதை பார்த்தா கொஞ்சம் நமக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது அப்படின்னு கொஞ்சம் கஷ்டம் மாதிரி தோணும். பட் ஆனா சிம்பிள் தான். யாருடைய அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஆல்ரெடி ஹூஸ் அப்படிங்கிறது தெரியும். மகன் அப்படின்னா சன்னுங்கிறது தெரியும். அவன் அப்படின்னா ஹீ. ஸோ இதை அப்படியே நீங்க வச்சு ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்க. ஹூஸ் சன் இஸ் ஹீ. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி நீங்க யூஸ்ஃபுல் இங்கிலீஷ் சென்டென்சஸ் தெரிஞ்சுக்க தமிழ் டு இங்கிலீஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிடுங்க. இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. இந்த பைக் யாரோடது? ஹூஸ் பைக் இஸ் திஸ்? ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி இந்த புக் யாருடையது? இதுக்கு காமெண்ட்ஸ்ல நீங்க உங்களோட ஆன்சரை சொல்லுங்க. தேங்க்யூ. பாய்.